அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகிய இருவருக்கும் இடையிலான திடீர் சந்திப்பு, தீவிரமடையும் வர்த்தக போர், அடுத்து நடக்கப் போவது என்ன? இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகிய இருவருக்கும் இடையில் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்தில் முக்கிய சந்திப்பொன்று எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறப் போகிறது. பரபரப்பு மிக்க இந்த சந்திப்பு தொடர்பாக தற்போது பல்வேறு நபர்களும் பேசி வருகின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளின் தலைவர்கள் தான் அந்த சந்திப்பில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஜனாதிபதி பிரசார நடவடிக்கைகளின் போது நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். அது மாத்திரமல்லாமல் ரஷ்யா, உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் 24 மணி நேரத்திற்குள், அதாவது தான் வெற்றியடைந்தால் 24 மணி நேரத்திற்குள் அந்த யுத்தம் நிறுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். ஆனால் இன்றும் அந்த யுத்தம் தொடர்கிறது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தம் 3 வருடங்களை கடந்து தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய இந்த சூழலில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதியை சந்திக்க போகின்றார். அதாவது 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் நடந்த சந்திப்புக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் ரஷ்ய ஜனாதிபதியை சந்திக்கின்ற ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைய போகிறது. உலக நாடுகளுக்கிடையில் வர்த்தக போர் தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த சந்திப்பு நடைபெறப் போகிறது. அதாவது ஏற்கனவே அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு தீர்வை வரி தொடர்பான அறிவித்தலை விடுத்திருந்தது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் மீது வரியினை அறிவித்திருந்தார். அந்த வரி பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது இறுதி கட்ட அறிவிப்பு வெளியாகி தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. அதாவது கடந்த 7ஆம் தேதி முதல் அந்த வரி நடைமுறையில் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்தியா மீது 25% வரி அறவிடப்பட்டது. தற்போது மேலதிகமாக 25% வரி அறவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரதான காரணம், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதால் அந்த வரி அறவிடப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த வர்த்தகத்தின் மூலமாக பெறுகின்ற நிதியை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரை நடத்தி வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த சந்திப்பு தொடர்பான செய்தி வெளியாவதற்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோ ரஷ்யாவுக்கு விஜயம் செய்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்திருந்தார். 3 மணித்தியாலங்கள் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் தான் இந்த சந்திப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதாவது ரஷ்ய மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையிலான இந்த சந்திப்பு தொடர்பான செய்தி வெளியானவுடன் ரஷ்ய ஜனாதிபதி உடனடியாக தொலைபேசி மூலமாக 3 முக்கிய தலைவர்களோடு பேசியிருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் பேசியிருக்கின்றார். மற்றது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் அவர் பேசியிருக்கின்றார். மற்றது தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ராமபோசாவுடனும் அவர் பேசியிருக்கின்றார். இதற்கு முக்கிய காரணம், இந்த 3 நாடுகளும் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கத்துவம் பெறுகின்ற நாடுகள். அது மாத்திரமல்லாமல் ரஷ்யாவோடு நட்பு பாராட்டுகின்ற நாடுகளாக இருக்கின்றன. இந்த 3 தலைவர்களோடு பேசியிருக்கின்றார். என்ன பேசினார் என்பது தெரியாது. ஆனால் இந்த சந்திப்பு தொடர்பாக 3 தலைவர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பில் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக எல்லோரும் கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யா, உக்ரைன் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் தொடர்பாகத்தான் இங்கே பேசப்பட இருக்கிறது. அதிலும் முக்கிய விடயம், ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் முற்றுப்பெற வேண்டுமாக இருந்தால் இதுவரை ரஷ்யா கைப்பற்றி இருக்கக்கூடிய உக்ரைனுடைய பகுதிகளை ரஷ்ய பகுதிகளாகவே கருத வேண்டும் என உறுதியாக இருக்கின்றார் விளாடிமிர் புட்டின். அதே போன்று மறுபுறத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகின்றார், எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய நிலப்பகுதிகளை யாருக்கும் தாரை வார்க்க முடியாது என்று. இப்படியான சூழலில் தான் இந்த சந்திப்பு நடைபெறப் போகின்றது. எனவே ரஷ்ய ஜனாதிபதி இறங்கி வருவாரா, அல்லது வேறு ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கப்படுமா, அல்லது இந்த போர் தொடருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.